தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பகுதியில் குடியிருப்புகளுக்கு நடுவில் இருந்த பாழடைந்த கிணற்றிலிருந்து 10ஆம் வகுப்பு மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், கிணற்றிலிருந்து 10ஆம் வகுப்பு மாணவி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பகுதியைச் சேர்ந்த பன்னீர்தாஸ் இந்த தம்பதியினருடைய 15 வயது மகள் இஷாசினி. இவர் அந்த பத்தமடையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 19ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவி காணாமல் போயுள்ளதாக அவரது பெற்றோர்களுடைய தரப்புல புகார் என்பதும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 2 நாட்கள் கடந்த நிலையிலும் அவரது பெற்றோர்கள் அந்த மாணவியை தேடி இருக்கிறார்கள். எனினும் அந்த மாணவி தேடியும் எங்கும் காணாத நிலையில இன்று காலையில அவரது வீட்டிலிருந்து சற்று தொலைவிலேயே இருக்கக்கூடிய கிணற்று பகுதியில், குடியிருப்புகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கிணற்று பகுதியில் யாரும் பயன்படுத்தாத பாழடைந்து அந்த கிணற்றுல மாணவியினுடைய சடலம், பள்ளி சீருடை அணிந்து எப்படி பள்ளிக்கு சென்றாரோ அதே போன்று சீருடை அணிந்து தலையில் பூ வைத்து காலனி கூட அகற்றப்படாத நிலையில் அந்த மாணவி அந்த கிணற்றில் சடலமாக மிதப்பதாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரது உறவினர்கள், பெற்றோர் மட்டுமல்லாது எல்லோரும் இணைந்து அந்த மாணவியினுடைய சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறையினர் அது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது மாணவியினுடைய சடலமாக மீட்கப்பட்ட நிலையில மாணவி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா, அப்படி தற்கொலை செய்து கொண்டால் என்ன காரணத்திற்காக தற்கொலை அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனினும் அந்த முதற்கட்ட விசாரணையில மாணவி பள்ளி முடிந்து வந்த அன்று மாலையில் வீட்டில் செல்போனை பயன்படுத்தி கொண்டிருந்த போது அவரது தாயார் அவரை திட்டியதாகவும் அதனால் மனமுடைந்த மாணவி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் காவல்துறை தரப்புல முதல் கட்ட அந்த விசாரணையில தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் அது குறித்து காவல்துறை விரிவான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு மாணவி பள்ளி சீருடையிலேயே அவ்வளவு குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்திலும் அந்த மாணவி தற்கொலை செய்து கொள்வதற்காக அந்த கிணற்றில் குதித்த போது யாரும் பார்க்கவில்லையா என்பதெல்லாம் குறித்து விரிவான ஒரு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.